பயப்படாதே என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில நீர் அணுகி பயப்படாதே என்றீர். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57வது வசனம். பிரியமானவர்களே, பயம் சத்துரு நம்மை முடைக்கு போடுகிற ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். இந்த காலவேளையில கூட நீங்க பயந்து இருக்கிறீங்களா? அந்த சூழ்நிலையில பயந்து இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையை. பாருங்க, மறுரூப மலையில ஆண்டவராகிய இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் அதை பார்த்து 3 பேருக்கு 3 கூடாரங்களை இங்கே போட்டு விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அதிகமாய் பயந்திருந்ததுனால அப்படி சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பயந்திருந்தோம்னா நாம் என்ன பேச வருகிறோம் அல்லது நம்ம கருத்து என்ன சொல்ல விரும்புகிறோம் என்பதை மறந்து விடுவோம். அது மாத்திரமல்ல, கிதியோன் மீதியானவருக்கு விரோதமாய் படையெடுத்து போகும்போது அவரோடு கூட வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பயந்தவர்கள் போய்விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவரோ அந்த பயந்தவர்கள் பாதி பேருக்கு மேலாக ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பயந்து போவோமானால் நம்மால சத்துருவை எதிர்க்க முடியாது, ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியாது. அதனாலதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த கோலியாத்தை உருவத்தை பார்த்த ஜனங்களும் அவன் பேச்சை கேட்ட ஜனங்களும் சண்டை போட முடியாமல் ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, நாம் பயந்திருந்தோமானால் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. அது மாத்திரமல்ல, பேதுரு கடல் கொந்தளிக்கும் போது கடல் அலை மேல நடந்து வந்தவர் இப்போ கடலை பார்த்த உடனே, அலையை பார்த்த உடனே பயந்து அமிழ்ந்து போகையில இயேசு தூக்கி எடுத்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்கிறார். ஏன் பயந்தேன் என்று கேட்கவில்லை. இப்போ பயம் அவிசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருவதாய் காணப்படுகிறதுங்க. சீஷர்கள் கூட யூதர்களுக்கு பயந்ததுனால கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவர்கள் கிடக்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்று அவர்களை தைரியப்படுத்தி சுவிசேஷம் சொல்ல அனுப்பினார். பயம் நம்ம மேல இருக்கிற கடமைகளை நாம் செய்ய முடியாமல் போய்விடும். யோவான் அன்பின் சீஷன் எழுதுகிறார், பயம் வேதனை உள்ளது என்று சொல்லி. இந்த வேதனை என்பதற்கு டார்மெண்ட் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பயம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவரை துன்பப்படுத்தி விடுமாம். ஆகவே பயப்படாதீங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கும் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே நீங்க பயப்படாதீங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்கிறார். கர்த்தரை சார்ந்து செயல்படுங்க. இப்படிப்பட்ட காரியத்தோட, இப்படிப்பட்ட சிந்தையோட இந்த நாளைக்கு போவோம். நம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில பயத்தின் ஆவியோடு பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பண்ணுவீராக. அதுவரை உண்மை சார்ந்து கொண்டு செயல்பட கிருபைதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.